இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்பதன் பொருள் திருவள்ளுவர் அருளோடு பொருளை சேர்ப்பது போல அவசியம் என்று தானே சொல்கிறார். அப்படி இருக்க பொருள் தேடும் போது மனம் எப்படி அடங்கும் சுவாமி? மகான்கள் இருந்தாங்க தெரியுமா? சாப்பிடாம இருந்தாங்க, சாப்பிடாம இருந்தாங்க. இல்லை, சரி, சாப்பிட்றேன்றதுனால கடவுளை தேடாமையா இருந்தாங்க. அது மாதிரி பொருள் தான் வாழ்க்கைன்னு ஆக்கிக்க கூடாது. நீ ரெண்டுலேயும் இல்லறத்தில் வாழும்போது அருளும் வேணும், உனக்கு பொருளும் வேணும். அதை தான் திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. இங்கே நான் பணமே தேடுறேன்னு வாழ்ந்தீங்கன்னா நீ கடவுள்கிட்ட போக முடியாது. அதே நேரத்தில் கடவுள் தான் ஓணுன்னு வாழ்ந்தீங்கன்னா இங்கே பொருள் சேர்க்க முடியாது. அதனால் 24 மணி நேரம் யாராவது ஒரு ஆள் வேலை செய்கிற உண்டா? இல்லை. ஆனால் 5 மணி நேரம் உட்காந்துக்கிறான் டிவியில். 1 மணி நேரம் பேப்பரில் ஒரு எழுத்து துட்டு குத்து வாங்காமல் ஓசி பேப்பரில் ஒரு எழுத்து கூட விடாமல் படிக்கிறான். ஆனால் உனக்காகவும் கடவுளுக்காகவும் 1 மணி நேரம் உட்காரக்கூடாதா? உட்கார முடியல. இதை தான் சொல்கிறாரு, நீ உலக வாழ்க்கையில் வாழ்ப்பா, இது உன் குடும்பத்துக்கு சாப்பாட்டுக்கு வழி போகணும், அதனால் பொருள் தேடு. ஆனால் இது மட்டும் வாழ்க்கையை நினச்சிக்காத, இறைவனாண்ட நீ போய் சேரணும், அதனால் அருளையும் தேடு. அருளை தேடினா உனக்குள்ள இறைவனையும் தேடுன்னு திருவள்ளுவர் சொல்கிறாருமா, இல்லையா? இதை சொல்லிட்டு இன்னொன்று சொல்கிறார் தெரியுமா? வருமுன் காவாதவன் வாழ்க்கை எரிமுன் வைத்தது போல் கடுன்றார். நீ பிறந்தது பொய் இல்லையே? பொய்யா? இல்லை. நீ இருக்கிற இல்லை. சாக போகிறது பொய்யா? அதுவும் மெய் தானே. ஏன்னா உன் எதிர உங்கள் தாயா செத்தாங்க, தாத்தா செத்தாங்க, உங்கள் மாமா செத்தாரு, அண்ணன் செத்தார், தம்பி செத்தார், உலகமே செத்துன்னுக்குது. அப்போ நீ ஏன் சாக போகிற? பிறந்ததும் நிஜம், போக போகிறதும் நிஜம். இது ரெண்டுக்கும் நடுவில் கடவுளை தேடுன்றார். இல்லைன்னா வைக்கா போர்கிட்ட நெருப்பு காட்டின கதையாக போடுவேணி அப்படின்றார், இல்லையா? அதனால் வருமுன் காவாதவன் வாழ்க்கை எரிமுன் வைத்தது போல் கெடுன்றார். வைக்கா கிட்ட நெருப்பு காட்டின கதையாக போடுவிட அவன் வாழ்க்கை. அதனால் இறைவனை தேடுறான்றார். வாழ்க்கை பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேராருன்னார். இங்கே உலக வாழ்வே நீட்டு இந்த மூச்சை இப்படியே ஓட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா கடவுள்கிட்ட போக முடியாதுடா. இந்த கடலுன்றது வயிறுடா, இதில் போகக்கூடாதுடா மூச்சு, பின் முதுகு தண்டு வழியாக போகணும், இப்படி போனால் கடவுள்கிட்ட போய் சேரலான்டான்றார். அதனால் எல்லா மகான்களும் கடவுளை பற்றி பேசாத ஒரு மகானும் உலகத்தில் பிறக்கலை. எல்லா மகான்களும் கடவுளை பற்றி பேசிக்கிறான். அதே நேரத்தில் கடவுளை மட்டும் தேடுங்கன்னு யாரும் சொல்லலை, உலக வாழ்க்கையில் வாழுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இவனால் முடியல. நான் அதனால தான் நம்ம சீடர்களுக்கு சொல்லுவேன், எல்லாரும் ஒரு வித வாழ்வு வாழ்வாங்க, ஆனால் நம்ம சீடருங்க 2 வித வாழ்வு வாழணும் அப்படின்னு. ஒருத்தன் என்ன பண்ணுவான், உலக வாழ்க்கை தான் போதும், அதெல்லாம் சம்பாதிக்கணும், அதான் பொண்டாட்டி புள்ளக்குட்டி அதுதான் சுகம் அப்படின்னு ஒருத்தன் வாழ்ந்துருவான். ஒருத்தன் என்ன பண்ணுவான், குடும்பம் வேணா, குழந்தை வேணா, குட்டி வேணா, நான் கடவுளை தேடி போகிறேன்னு ஒருத்தன் வாழ்ந்துருவான். அது ரெண்டும் ஒரு விதமான, இது எல்லாராலையும் முடியும். ஆனால் குடும்பத்தையும் பார்த்து கடவுளையும் பார்த்து வாழணும்னு சொன்னால் ரொம்ப கடினம். அது 2 வித வாழ்வு, இல்லையா? இதை தான் சொன்னார், பொருள் தேடாதவருக்கு இறைவன் அடைய முடியாது, அருள் தேடாதவனுக்கு பொருளும் தேடு அருளையும் தேடு. அதனால் சொன்னார், பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லைன்னு. இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. பொருள்ன்றது இங்கே துட்டு கிட்டு சொத்து சொகன் மட்டும் நினச்சிக்காதீங்க. அதை மட்டும் சொல்லலை கேட்டது. அதை யார் அந்தமா கேட்டாங்க, வயசு இருக்குதா கடவுளை அடையிறதுக்கு? நீ இருக்குதுன்னு சொன்னேன். பொருள்ன்றதுக்கு விந்துக்கு ஒரு பேர் பொருள்னு பேர். விந்து இருக்குது, அதுக்கு பொருள்னு ஒரு பேர். அந்த பொருள்ன்றத ஒன்றை நீ உடலுக்குள்ள சேர்க்கலன்னு சொன்னா இறைவன் என்ற அருளை நீ பெற முடியாது. இதை இங்க வெளி உலகத்திலேயே விட்டு பாழ் பண்ணினா நீ இறைவன் அண்ட போக முடியாது. அதனால பொருள் சேர் அப்படின்னாரு. பொருள் என்ன இவன் என்ன நினச்சிக்கினா உலகத்தில் இருக்கிற சொத்து சொகம் தான் வள்ளுவர் சொன்னார். நான் வள்ளுவரே பேச்சே தந்தார். அவர் ஏன் சொத்தை பற்றி பேச போறாரு? நம்ம நன்மைக்கு சொன்னார் அவர், நமக்கு புரியல அது, இல்லையா? இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு. இப்படி ஆனா நீ எப்படி இருப்பேன்னா, மலர் மிசை ஏகினால் மானடி சேர்ந்தால் நிலை மிசை ஏகினால் நீடு வாழ்வாரானா. இறைவன் உன் இதயத்தில் உட்காந்துட்டான்னா உன் புகழ் மரியாதைடா, காலகாலத்துக்கு வாழண்டா. அது இறைவன் உட்கார்ற மாதிரி நீ நடந்துக்கிடான்னா, இல்லையா? எல்லாரும் சொல்லிக்கிறார் வள்ளுவர். சொன்னார், எவனும் கடைப்பிடிக்க முடியலையே, என்ன பண்ணுறது?
ஒவ்வொரு மேடையிலையும் ஒவ்வொரு இடத்துலையும் திருக்குறளை பேசாத அரசியல்வாதியே கிடையாது. இல்லை, ஆமாம் சாமி. எல்லாரும் பேசுகிறான், ஆனால் நடந்துக்க முடியலையே. அதனால் மகான்கள் சொன்னது கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும், ஆனால் அதுதான் அதுக்கு வழி. ஆனால் நான் மனுஷன், எனக்கு கடுமையாக இருக்க அந்த சொல்லிட்டு போட்டாருங்க, நீ மண்ணோட மண்ணா இங்கே தான் போகணும், அங்கே போகவே முடியாது. இகப்பரம்னு ரெண்டு இருக்குது. இகத்தில் இல்லற வாழ்வு வாழலாம், பரத்தில் இறைவனுடைய வாழ்வு வாழலாம். பரப்பயணங்கள் பண்ண தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கினால் இறைவனோட வாழலாம். பரப்பரம் பயணம் பண்ண தெரிஞ்சிக்கலன்னா இகத்தோட பொண்டாட்டி புள்ளுக்குட்டி ஒவ்வொரு பிறப்புலையும் இதோடவே வாழ்ந்து சாவ. உனக்கு எதோ வேணுமோ அதை நீ முடிவு பண்ணிக்கணும். சொல்லுமா. இப்போ எனக்கு மனசு கஷ்டமா இருக்குது, துக்கமா இருக்கு அப்படிலாம் சொல்றோம் இல்லைங்களா? அது வந்து இதய சம்பந்தப்பட்டதுங்களா இல்ல மூளைய சம்பந்தப்பட்டதுமா? இதய சம்பந்தப்பட்டது நோய். அது ரத்தத்தை ஜாஸ்தியாக்கும், ரத்தமே போகாது, குறைச்சிடும், டப்புன்னு அடிச்சிக்கும், துபாய் போயிடுவோம். இதெல்லாம் இதய சம்மந்தப்பட்டது. இதெல்லாம் மூளை சம்மந்தப்பட்டது. மனசு கஷ்டமாகுது, சந்தோஷமாகுது. இதெல்லாம் மனுஷன் என்ன பிறந்துட்டா சந்தோஷமும் துக்கமும் இணைஞ்சிட்டான். நீ பிறக்கும் போதே என்ன பண்ண? அம்மா வயசுலேருந்து வரும்போது சும்மா வந்த, ஓன்னு கத்திக்கின்னு தானே மண்ணுக்கு வந்த. அப்போவே துக்கத்தில் தான் வந்தேன். உன்னை பெற்றெடுக்கும் போது அம்மா வலி தாங்க முடியாது, அந்த அம்மா ஓன்னு கத்தி தானே வந்தாங்க. அப்போ துக்கத்தில் தான் வந்தோம். பிறந்த உடனே என்ன பண்ணாங்க? அவ்வளோ அழுது அம்மா வந்து எடுத்து குழந்தை வச்சுன்னு சிரிக்கிறாங்க. சந்தோஷம் வந்துச்சுல? அப்போ நீ அம்மா அப்பா வச்சிருக்கிற. சந்தோஷமும் துக்கமாக நிறைஞ்சத்தம்மா உலக வாழ்வு. துக்கத்தோடு வாழ்ந்தவனும் உலகத்தில் ஒருத்தன் கூட கிடையாது, சந்தோஷமோட வாழ்ந்தவன் ஒருத்தனும் கூட கிடையாது. படைப்புகள் அனைத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கும் சாமி. உண்மையில கடவுள் நோக்கம் என்ன? ஒழுக்கமாக வாழ்ந்துட்டு வாடான்னு படித்தான், அனர்த்தமாக வாழ்ந்துன்னுக்குறோம். இதுதான் நம்ம நோக்கம். இறைவனுடைய நோக்கம் ஒழுக்கமாக வாழ்ந்துட்டு என்கிட்ட வா, உன் வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு படித்தான். நம்ம அனர்த்தமாக வாழ்ந்து கடவுளை பற்றியே நினைக்காம இந்த உலகத்தோட பாழாகின்னுக்கிறோமா? இதுதான் நோக்கம். சொல்லு. கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை, ஆனால் கண்டவனிடம் இறைவன் பேசுவாரா சுவாமி? கண்டிப்பா பேசித்தானே ஆகணும். பேசுகிற பிறகு தானே இதெல்லாம் எழுதுனாங்க. இறைவன் பேசாத நீ நான் எழுத முடியுமா? மகாபாரதம் முடியாது. நீ நான் எழுத முடியுமா? குரான் நீ நான் எழுத முடியுமா? பைபிள் எவங்கிட்ட இறைவன் பேசினானோ சிவபுராணம் நீ நான் எழுத முடியுமா? திருக்குறள் நீ நான் எழுத முடியுமா? படித்தவங்க தானே எழுத சொல்லும் பார்க்கலாம். எவனாலும் எழுத முடியாது. ஒரு பாட்டு எழுதுனா 9 குறைக்குது. அதில் அவங்க எழுதுறதுல குறைய கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா இவன் மனுஷனாந்து பணத்துக்காக எழுதுனா குறைகள் வரும். அவன் கடவுளாந்து கடவுள் நிலையிலிருந்து எழுதும்போது குறையே கண்டுபிடிக்க முடியல. அதனால் இறைவன் பேசும்போது தான் குரான் பிறந்தது, இறைவன் பேசும்போது தான் பகவத்கீதை பிறந்தது, இறைவன் பேசும்போது தான் பைபிள் பிறந்தது. சொல். உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்று இருக்க உடலின் மீது பற்று இல்லாமல் ஏன் இருக்க வேண்டும் சுவாமி? அவர் சொன்னது வேற. நீ எப்பாவது உயிரை வளர்க்கணும்னு வளர்த்து உடலை வளர்த்துக்கிறியா? இல்லை. ஊரில் இருக்கிறவன் நல்லா நான் கொழுகோன்னு உடலை வளர்த்துக்கிட்டு. திருமூலர் சொன்னது அந்த இந்த உடலை சொல்ல, அவர் உத்தம குடி இருக்கிறாண்டா உள்ள, அதனால ஓம்பினேன்ன்றாரு, இதை பாதுகாத்தன்றாரு. நீ என்ன பண்ற? ஊரெல்லாம் என்னை பார்க்கணும்டான்ட்டு வளர்த்துன்னுக்கிற. நீ வளர்த்ததுக்கும் அவர் வளர்த்ததுக்கும் வித்தியாசம் வேற. அதனால அவர் எதுவும் நம்ம கூட சேர்த்துக்க கூடாதுமா. இல்லையா? நம்ம போய் ஜிம்மில் போய் ஜிங்கின்றோம் உடலை எல்லாம் பார்க்கணுன்ட்டு. அவர் எந்த ஜிம்முக்கு போனாரு? ஆனால் அவர் சொன்னது உடலுக்குள்ள உத்தம வாழறான், உத்தமனுக்கு இடைஞ்சல் வரக்கூடாது என் உடலால், அதனால அதை ஓம்பினே பாதுகாத்தேன்றாரு. நம்ம பாதுகாக்கிறது அதுக்காக இல்லை, ஊரில் இருக்கிறவங்கள என்னை பார்க்கணும்ல பாதுகாத்துன்னுக்குறோம். தெய்வம் அவரு கூட அப்படித்தான் பண்ணுறாரு. எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரரும் அவரை பார்த்தா பயப்படணும், அது மாதிரி உடம்பு வளர்க்குறாரு. என்னை பார்த்தா என்ன பண்ண, காது மேலே 2 அடி போட்டுருவான். என்ன அவரை பார்த்தா பயந்து ஓடுறோம். அந்த உடல் வளர்க்கறது இல்லை. உத்தமன் குடிகொண்டான் ஓம்பினேன் என்றாரு. நம்ம வாழ்க்கிற உடல் அந்த உடல் இல்லை, நம்ம உடல் வாழ்க்கிற உடல் வேற. தீட்சைன்னா என்ன சுவாமி? எத்தனை வகைகள் உள்ளது? அவற்றால் நம்மளுக்கு என்ன நன்மை? ஒவ்வொருத்த குருமார்களுக்கு பொறுத்துக்குதுமா, ஏராளமாகுது. தீட்சையில் தீட்சைனா உபதேசம், அது ஒவ்வொரு குருவை பொறுத்துக்குது. அவன் அதில் எவ்வளோ தூரம் போனானோ அதுக்கு ஏற்ற தீட்சை. தவம் செய்வதை விட மனைவி மக்களுடன் இன்பமாக வாழ்வதுதான் உயர்வான தவம். ஆமா, அது ரொம்ப அதுதான் உதைப்பான். ஏன்னா அங்கதான் உதகுதெல்லாம் பண்ணுவோம். தவத்தில் உதெல்லாம் கிடைக்காது இல்லை. இவன் உதப்பட்டே சுகத்தை அனுப்பிச்சான். அதுக்கு தான் சொன்னான், இவன் எப்படிப்பட்டவன்டான்னா பொண்டாட்டி மனம் குளிரணுமா.
கொண்டாடி சொல்ல முடியும். உன்ன மாதிரி புருஷன் உலகத்தில் இல்லைன்னு சொல்லிட்டானு, அதுக்காக இவன் உயிர் வச்சுன்னு வாழறான். அதனால சொல்கிறான், பிழைப்பதற்கு வழி சொன்னால் கேட்க மாட்டான், பெண்டாட்டி மனம் உள்ளரும் பேசும் மாடு. நான் மனுஷன்னு சொல்லலை இவனை மனுஷன் சொல்ல. இவன் சம்பாதிக்கிறதெல்லாம் எத்தனை பேர் கொடுத்துருந்தாங்க. கொடுத்துட்டு அவருக்கு எண்ணி பார்த்துட்டு அதில் குறை இல்லாமல் இருந்துட்டா, கனவா உன்ன மாதிரி கணவனே இல்லைன்னு சொல்லணும். அதுக்காக இவன் உடலில் உயிர் வச்சுன்னு வாழ்ந்துன்னுக்கிறான். மனைவி மக்களோட வாழ்ந்துட்டு போ. உன்னை கடவுள் எப்படா கூப்பிட்டான்? யார் தவம் செய்ய சொன்னா உன்னை? எந்த ஞானியாவது கடவுள் எங்கேயாவது என்னை நோக்கி தவம் செய்யன்னு சொன்னானா? இவன் செய்த பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி அதை தேடி ஓடிங்கிறான். இது மனைவி மக்களோட எப்போ கடவுள் வந்து மனைவி மக்களோட என்னோட இருந்தான் சொல்லவே இல்லையம்மா. நீ இருறா மனைவி மக்களோடே இருந்து சாவிட உதப்பட்டு. ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க எனக்கு மதுரையிலேருந்து. என் கணவர் வந்து முதல்ல எல்லாருக்கிட்ட பசங்கிட்ட ரொம்ப அன்பாக பழகுவாருங்க, ரொம்ப சோஷியலாக இருப்பார். உங்கள்கிட்ட வந்து உபதேசம் வாங்கின பிறகு யாருக்கிட்டும் பேசவே மாட்டுறாரு. ஏன் பேச மாட்டுறாரு? துட்டு கிடைக்கல. கலன்னு பேசும்போது பாக்கெட்டில் கை விடுவான் பையன். கலன்னு பேசும்போது பொண்ணு பாக்கெட்டில் கை விடுவான். நல்ல வருமானம் இருந்தது. இப்போ எதுவும் துட்டு அவர் வச்சுக்கிறது இல்லை. கம்மனு கடவுள் ஆண்டியே உட்காந்துங்கிறாரு. அதனால துட்டு கிடைக்கல. தொல்லையாக போச்சு அவங்களுக்கு இல்லையா? அதெல்லாம் சொன்னான். பெண்டாட்டியும் பிள்ளையும் எப்படிப்பட்டதுன்னா, அது ஒரு சுல்லானிடா, நீயே தேடிக்கணும் வேணடா அதுன்னா. நீ சுதந்திரமாக இருந்திருப்ப, ஆனால் பூந்தாடியில் நீயே மண்ணவாரி கொட்டிக்கினடானா. அதனால சொன்னான், பெண்டாட்டி பெரும் விலங்கு பிள்ளை ஒரு சுல்லானி இவையெல்லாம் நீக்கி நான் எக்காலம் சுகம் பெறுவேன்னா. இனி என் வாழ்க்கையில் சுகம் கிடையாதுடா. ஏன்னா நானே போட்டுக்கணும் விலங்கு, எனக்கு நான் எங்கேருந்து உருப்பட போகிறேன் இனிமேல் அப்படின்ட்டான். சரி அது கூட பரவாயில்ல. அட்டு மூட்டு பொண்ணு எப்படியாவது சண்டை கிண்டை வச்சு இன்றைக்கி கோர்ட்டில் ஒரு 1000 பேர் வாழறான்னா 99 பேர் கோர்ட்டில் தான் கிடக்கும். அந்த மாதிரி திருத்தி விட்டுடலாம். ஆனால் நீங்கள் 2 பேர் சேர்ந்து ஒரு பொம்மையை செய்தீங்க பாரு, சாவர வரை குத்தி கொண்டு விட்டோம்டா அவங்களன்ட்டான். அப்போ நீ எங்கடா நிம்மதியாக வாழறதுன்ட்டான். அதனால் அந்த மாதிரி வாழ்க்கையை தான் மனுஷன் முயற்சி பண்ணுறான். ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை சொல்வார். ஒரு மீனுக்காரன் வலை போடுறான். அந்த வலை இறங்குது தண்ணியில். சில மீன்கள் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா அந்த வலைக்குள்ளே பூந்து வெளியே ஓடி போகுது, வலையில் மாட்டாமல். சில மீன்கள் வலைக்குள்ளே மாட்டிக்குது. வலையை தூக்கிட்டான். வலைக்குள்ளே மீன் இருக்குது. அந்த வலைக்குள்ளே இருக்கிற மீனில் என்ன பண்ணுதுன்னா சில இதெல்லாம் எகிரி அந்த காதில் பெறாலுன்னு சொல்கிறோம்ல, அதில் அந்த வலையை கீழ்ச்சி தப்பிச்சு குச்சிட்டான். சில மீன்கள் என்ன பண்ணுறா, மாட்டிக்கணும் கம்மன் படுத்து கிடக்குதான். இன்னைக்கு குடும்பஸ்தனுடைய நிலை அதாண்டான்றார். அதுலேருந்து வெளியே வர முயற்சியை அவன் பண்ணுறது இல்லைடா, அதிலேயே படுத்து கிடக்குறான்டா. அருமையான விளக்கம் அப்படின்றார். அந்த மாதிரி வாழ்வு தான் மனிதனுடைய வாழ்வு இன்னைக்கு. சொல்லுமா. யோக நிலையில் சிறந்தது பக்தி யோகமா, ஞான யோகமா, இல்லை கர்ம யோகமா சாமி? குண்டலினி யோகம் இவைகளை நம்ம செய்ய முடியுமா? யோகம் என்னது நீங்க சொல்லுங்க சாமி. உங்களுக்கு கேள்வி கேட்குற, உங்ககிட்ட தான் நாங்கள் நிறைய எதிர்பார்க்குறோம் சாமி. நீங்க வந்து சுரபி மாதிரி. அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுமா. ஐயோ நான் ஒரு கை நாட்டு கேஸுமா, நீ வேறம்மா, நீ என்னமோ என்ன பெரிய ஆளுன்னு நினச்சிக்க. ஒன்றுத்துக்கு உதவ நான் ஒரு 0 கேஸ். நான் சும்மா அனுபவத்தை எதுவும் டபாச்சு நிற்கிறீங்க எல்லாரையும். அப்படி இருந்தால் அதெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நான் ஒன்றும் அறிவாளி கிடையாது. யோகம்னாவே செயலுன்னு அர்த்தம். அதனால்தான் பகவத்கீதையில் அதை பிரிச்சான். கர்மயோகம். கர்மயோகம்னா உன் குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ அந்த செயல் செய்யும். அதை நீ சீராக செய்திட்டினா அடுத்ததுக்கு பக்திக்கு வந்துடுவே நீ. ஆனால் உன் குடும்பத்துக்குள்ளே செய்ய வேண்டிய செயல் நீ சரியாக செய்யணும்னா பக்திக்கு வர முடியாது உன்னால். அதனால் அது கர்மயோகம்னா குடும்பத்தில் பொண்ணுக்கு என்ன செய்யணும், பொண்டாட்டிக்கு என்ன செய்யணும், பிள்ளைக்கு என்ன செய்யணும், அந்த செயல்களை தவற விடாமல் செய்தினா அது கர்மயோகம், உன் கடமை அது. அடுத்தது கடவுளை கும்பிட்றது பக்தி யோகம். அது என்னன்னா, நீ மனிதனாக பிறந்துட்ட, இறைவனை தேடி ஆகணும், அதுக்காக ஒரு செயலை செய்யணும், அது பக்தி யோகம். சரி, அந்த பக்தி யோகத்திலையும் உனக்கு நிறைவு கிடைக்கல, அதை பூரணமாக செய்த, அப்போ அதுக்கு அடுத்தது எதோ ஆகுது, அது யோகம் இல்லையா? அதுக்கு அடுத்தது ஞானம். அந்த மாதிரி யோகத்தில் 4 பதங்கள் இருக்குதுமா. கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம் அப்படின்ட்டு பதங்கள் பிரித்து வச்சுக்குது. இது அவனுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி செய்வான். எல்லாராலையும் எல்லாம் செய்ய முடியாது. எல்லாம் செய்கிற மாதிரி பேசுவான், செய்ய முடியாது. சொல்லுமா. இப்போ விதி வலியதுங்களா, மதி வலியதுங்களா? விதி வலியதுமா. மதி வலியதுன்னா நான் சாவே வேணும் மாட்டேமா. இங்கேயே ஒரு 500 வருஷம் உட்காந்துப்போமா. விதி வந்து ஒரு தாமரை பூ மாதிரி. இது மதி.
விதி வந்து இந்த தாமரையை வளர்க்குற தண்டு மாதிரி ம் சுற்றி முள்ளு இருக்கும் தெரியுமா? தாமரை தண்டுல ம் தண்ணிக்குள்ள அந்த தண்டு மாதிரி விதி. ம் அது உள்ளே வச்சுக்கிச்சுன்னா அந்த மதின்ற பூ உள்ளே போயிடும். அதனால் அது மதின்றது ஒரு பூ மாதிரி நசுங்கிடும் அழுத்தணும். விதி கருங்கல் மாதிரி அசையாதது. அதனால் விதி வலியதுமா, கண்டிப்பா சார். மதி குழந்தை மாதிரி மாதிரி. விதியை ஜெயிச்சவன் உலகத்தில் இன்னும் ஒருத்தன் போகிறதில்லம்மா, கடவுளை தவிர. கடவுள் ஒண்டி தான் விதிக்கு அப்பாற்பட்டவன். மீதி உயிரினங்கள் அத்தனையும் விதிக்கு உட்பட்டதான். சொல்லு. இப்போ வந்து நம்ம பாவ புண்ணியங்கள்ல கர்மானால தான் நடக்குதுன்னு சொல்றோம். இப்போ அந்த கர்மாவை வந்து நம்மளால இந்த ஜென்மத்தில் தீர்க்க முடியுமா? கர்மா வருது. அதை தீர்க்க முடியுங்களா இந்த ஜென்மத்தில்? முடியாது. முடியாது. கர்மாவை அனுபவிச்சு ஆகணும். மாறுபட முடியாது. உங்களுக்கு எத்தனை பசங்க? ஒரு பொண்ணு சாமி. உங்க புருஷங்கிறாரா? இருக்காரு. எனக்கு புருஷன் வேணாம், என் பொண்ணு வேணாம். நான் என் கர்மாவை தீக்க போறேன், நான் கடவுள் பொண்ணு வர முடியுமா? முடியாது. யாராலையுமே முடியாது. வாயில தான் பேச முடியும். இதெல்லாம் விட்டுட்டு இந்த பற்று அறுத்தால் கர்மாவா இருக்க முடியும். இந்த பற்றுக்கிற வரையும் கர்மா ஆறாது. இந்த பற்று தான் கர்மாவுக்கு காரணமாவே நிக்குதுங்க, இல்லையா? அந்த பற்றால தான் நம்ம ஒவ்வொரு செயலையும் செய்துன்னு போயின்னு இருக்கிறோம். எங்க பையன் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான், பக்கத்து வீட்டுக்காரன் வந்து ஒரு அடி அடிச்சுட்டான். நான் என்ன பண்ணணும்? என் பையனை கூப்பிட்டு, நீ என்ன நான் என்ன செய்த? உன்னை அடிக்கிற அளவுக்கு அவங்க அடிக்கிற அளவுக்கு நீ என்ன செய்த அப்படின்னு கேட்கணும். அதுதான முறை. கேட்கறது இல்லை. இந்த பற்றும் பாசமும் சேர்ந்து அவன் ஒரு அடி தான் அடிச்சான், நான் போய் 4 அடி அடிச்சிடறவனே. அப்போ இது கர்மா. இது எதுலேருந்து உருவாகுது? இந்த பற்றும் பாசத்திலிருந்து உருவாகுது, இல்லையா? இப்போ 2-3 நாளாக பார்க்குறேன், தொடர்ந்து ஒரு தாய் 2 குழந்தைங்களை பொண்ணுக்குன்னு அவங்க திருத்துட்டாங்கோ. ஒரு கணவன் மனைவியை கழுத்தை வெட்டிட்டான். இதான் வந்து எனக்கு பேப்பரில். சரி, இந்த பொம்பளை சாவரா, அந்த குழந்தைங்களை ஏன் சாவணும்? அது ஒரு உயிர் தானே. இதானே நம்ம நினைப்பு. அவன் நினைப்பு அது இல்லை. நான் சாக போறேன், என் குழந்தைங்க இந்த உலகத்தில் அவதிப்படக்கூடாதுன்னு கொண்டு போடுறான். அப்போ அவ செய்யறது அவளுக்கு சரி, நம்ம செய்யறது அவ செய்யறது தப்பு. இப்படி ஒவ்வொரு மனிதனும் அவன் செய்யறது அவனுக்கு சரி, ஆனா அடுத்தவனுக்கு அது தப்பு. இங்கதான் உருவாகுது கர்மா. இதை போய் எங்க தீர்க்கிறது? தீர்க்க முடியாது, இல்லையா? என்னால ரொம்ப அழகா சொன்னார் சிவவாய்க்கிறது. இதெல்லாம் தீர்க்கணும்னா அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லைப்பா. அது எப்படி இருக்குதுன்னா, இந்த குளத்துல தண்ணி வற்றி போனால் கோரமல் சொல்கிறேன் தெரியுமா? கோரச்செடி. அதை காலே வைக்க முடியாது, இடமே இருக்காது, அடர்த்தியாகி போயிருக்கும். அதே மாதிரி ஆறுங்கள்ல இருக்கும். அது மாதிரி பாவ கோரம் வச்சு போய்க்கிறான் மனுஷங்கிட்ட அடர்த்தியா. அதனால சொல்றாரு, மூலமான குளத்திலே முளைத்தெழுந்த கோரையை காலமே எழுந்து 4 கட்டு அரிப்பிராகில் பாலனாகி வாழலாம், பரபிரம்மமாகலாம்ன்றார். இவ்வளோ பாவத்தை சேர்த்துட்ட, இது ஒரு நாளில் ஒரு நாள் அறுத்து முடியாது. ஆனால் டெய்லி 4 மணிக்கு வந்து ஒரு 4 கட்டு அறுத்து போடும். அன்னாட அறுத்தினா அது அழிஞ்சிடும் அப்படின்னு சொன்னார். நானும் அறுத்து பார்க்குறேன், என்னால் அறுக்க முடியல. ஒரு நாளைக்கு அறுத்துனா 9 நாளைக்கு விட்டுடுறேன். திருப்பி பார்த்தா அதே அளவுக்கு இருக்குதுங்க. இதுதான் மனித வாழ்வு. அதனால பேசுறதெல்லாம் வேற, செயலெல்லாம் வேற. பேசுறதெல்லாம் வாழ்க்கையில நடைமுறைக்கு செய்ய முடியாது எவனாலையும். என்ன பேசுவான், ஒன்றையும் செய்ய முடியாது. நீ பணக்காரன், உங்க வீட்டில் பக்கத்து வீட்டுக்காரன் உன்னை விட பணக்காரன், பக்கத்து தெருவில் அவனை விட பணக்காரன். அப்புறம் யார் தான் இங்கே பணக்காரன்? நல்லவனா வாழ்டா, பணக்காரனா வாழணும்னு ஆசைப்படாத. நல்லவனா வாழ்ந்து கடினம், அந்த வாழ்க்கையை வாழ். கடவுள் உன்னை கூப்பிட்டு. பணக்காரனா வாழ்ந்தேன்னு இங்கே தாண்ட பத்தியச்சா சுற்றணும். இதாம்மா என் வாழ்க்கை. சொல்லுமா. இப்போ பித்ருக்கள் சாபம்னு சொல்றாங்களே சாமி. ஆமாம்மா. அது எப்படி சாமி? அது செத்து போனவங்க திட்டு தான். என்னை யாரும் திட்டல இது வரைக்கும். ஏன்னா நான் பித்ரு ஒன்று இருக்குதுன்னு நான் நினைக்கிறது இல்லை. அப்படி ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறது இல்லை. ஏன்னு சொல்கிறேன்னா, அது ஒரு தொழில், அதை பற்றி நம்ம பேசக்கூடாது. அவங்க வியாபாரத்தை பொழப்ப கேட்கக்கூடாது. இந்து மத கோட்பாடு படி. ஆனால் இந்து மத கோட்பாடில், உலக மத கோட்பாடு படியே சொல்கிறேன், ஒரு மனிதன் செத்தான்னா மறுபடியும் அவன் பிறந்தே ஆகணும். உடல் இல்லாத ஆன்மா உழாவாது, ஆன்மா இல்லாத உடல் வாழாது.
இல்லையா? அது பிறந்த உடனே அந்த 10 நாள் 15 நாள் அந்த ஞாபகத்தில் சுத்தம். அதுக்கப்புறம் ஒரு உடல் எடுத்தால் தான் அது வாழ்வும். அப்போ வேற உடல் எடுத்து தான் ஆகணும், அது வேற பிறந்து தான் ஆகணும். அப்புறம் செத்து போன பிறந்தாய் போச்சு, எனக்கு எங்கேருந்து பித்ரு இருக்கிறான், ஏவமா இருக்கிறான்? நானே எங்கள் அப்பாவை தேடி தேடி பார்க்குறேன், கிடைக்கல. ஆனால் ஜனவரி 26ஆம் தேதி ஒரு 50-60 பேருக்கு நான் வருஷம் 30 வருஷம் 26 வருஷமாக சாப்பாடு போட்டுனுக்கிறேன். இவ்வளோ பேசுகிறேன் நான். என்னை வளர்த்தம்மா ஜனவரி 26ஆம் தேதி இறந்துச்சு. அந்த அம்மா நினைவு நாளுக்கோசம் இன்றைக்கும் 26 வருஷமாகவும் குறைஞ்சது ஒரு 100 பேருக்கு சாப்பாடு போட்டுங்கிறேன். இது எங்கள் அம்மாவுக்கு போடலை, எங்கள் அம்மா பேரை சொல்லி ஒரு 100 பேர் வயிறு பசியாத்துறான் நேற்றுக்கு. அதுக்கு அது அந்த பேர் காரணமாகுது. எங்கள் அம்மா பிறந்து வளர்ந்து எங்கள் காலேஜில் படிச்சுங்கிறாங்க, எங்கள் அம்மா இல்லை, அதனால எனக்கு பித்ரு இல்லை. இவன் செத்து போட்டு அங்கேயே குடும்பம் நடத்திங்கிற மாதிரி இவன் நினச்சிங்கிறான், அதனால பித்ருலாம் கிடையாது. இது அவங்க பொழப்புக்காக எழுதி வச்சுக்கினது. இது வீட்டுங்களில் செய்யணும், செய்தால் தான் முன்னோர்களை பற்றி தெரிஞ்சிக்க முடியும். இது இங்கே தான் இங்குதான்னா கிறிஸ்துவ மதத்தில் 40ஆவது நாள் சர்ச்சில் வந்து கல்லறையில் போய் கொண்டாடுவோம். முஸ்லீமும் போய் கொண்டு எல்லாருமே கொண்டாடிக்கிட்டு தாங்கிறான். ஆனால் கேட்ட மறுபிறப்பு இல்லை, நான் மறுபிறப்புல சேர்த்து மண்ணு துணி பிடிச்சி ஏன்டா போய் கும்பிட்டுங்கிற? அதனால் இது வாயில் பேசுறது வேற, நிஜம் வேற. அந்த மாதிரி எந்த செயல் செய்தாலும் ஒரு மனிதனுக்கு நம்ம செய்கிற செயல் போய் சேரணும். அவன் தான்மா மனுஷன். மிருகம் தான் அடுத்தது கூடாது, அது மட்டும் வச்சுக்கணும்னு பார்க்கும். மனிதன்றவனே கொடுத்து வாழறவன், மிருகம் எடுத்து வாழறதுமா, இல்லை எதுவாக இருக்கணும்னு விரும்பிக்குமா. இந்த நாடிகளை சுத்தப்படுத்துவது எப்படி முடியும் சாமி? அதே மாதிரி வாயுக்களை வந்து நம்ம எப்படி வழிப்படுத்திக்கலாம்? நாடியை சுத்தம் பண்ணுறது தான் வாயு. வாயுவை செய்யறது தான் பிராணாயாமம். ஓ, பிராணாயாமம் ஒரு மூக்கை மூடி, இது வந்து ஏறுதல் பூரகம் ஈரெட்டு அப்படின்னு பேர். ஈரெட்டு நான் எவ்வளோ ஆச்சு? ஈரெட்டு 16. 16 ஆச்சு. 16 1 2 3 4 5ன்னு 16 என்ற வரைக்கும் மூச்சை வலிச்சுக்கினே இருக்கணும். 64 என்ற வரைக்கும் நிறுத்தணும். இதுக்கு பேர் கும்பகம். வலிச்ச மூச்சு 16 வலிச்சு அதை 4 பாகமாக்கணும். 4 16 எவ்வளோ ஆச்சு? 64 ஆச்சு. 64 என்ற வரைக்கும் நிறுத்தி வைக்கணும் அந்த வலிச்ச மூச்சு. திருப்பி 32 என்ற வரைக்கும் நிறுத்தி வச்ச மூச்சை மொல்லமாக விடணும். புஷ்ஷுன்னு விடக்கூடாது, மொல்லமாக விடணும். இது நாடி சுத்திகரிப்பு. பிராணனை சுத்திப்படுத்தும். நாடி நரம்பெல்லாம் சுத்தமாகும், ரத்தம் தூய்மையாகும். ஆனால் இந்த நான் சொன்ன 16 வலிச்சிங்கன்னா தர்ண பேதி வச்சுட்டோம். நேராக போய் ஒரே நாளைக்கு உட்காந்து 16 நான் வலிக்கிற குரு சொல்லிட்டாரு, 16 32 நான் 64 நீட்டு அப்படின்னு வலிச்சா தர்ண பேதி வச்சு நம்மளை கொள்ளும். இதை எப்படி பண்ணணும்? இன்னைக்கு 2 வலிக்கணும், நாளைக்கு 4 வலிக்கணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பழகணுமே தவிர எடுத்த உடனே மொத்தமாக செய்தோம்னா ஆபத்து நமக்கு வரும். இது நாடி சுத்திகரிப்பு சாமி, பிராணாயாமம் பேர். இது வந்து சாதாரண எல்லாரும் செய்யலாம், எல்லாருமே செய்யலாம், நோயாளியும் செய்யலாம். இல்லை ஒரு குருவோட துணையோட செய்யணுமா? குருவோட துணையோட செய்தால் சேஃப்டி. ஏன்னா இப்போ சொன்ன இல்லை, நான் சொல்லிட்டேன் 64. இது இவர் திருமூலர் சொல்றாரு, இது பூரகம் கும்பகம் ரோசகம் அப்படின்னு இது 3 பேர். இதுக்கு இந்த 3 பேர் திருமூலர் சொன்னார், நானும் சொன்னார்னு கேட்டுட்டு நீ செய்தின்னா ஆபத்து உண்டாக்கிப்பேன். அப்போ குரு மூலியமா செய்யும் போது குரு சொல்லுவார், இன்னைக்கு 2 செய்ப்பா, நாளைக்கு 4 செய்ப்பா. அப்போ குரு சொல்லி கொடுக்குறாருல்ல, அதுக்கு ஒரு ஆள் ஓணும் இல்லை, அந்த ஆள் தான் குரு. நாம எப்போ சத்தியத்தை காப்பாற்றுறோமோ அந்த சத்தியம் தான் நம்மளை காப்பாற்றும். சத்தியம் தவறி எப்போ வேணா எப்படி வேணா இருக்கலாம். நம்மளை யார் பார்க்க போறா? ஏதோ கூட்டத்தில் ஒழுக்கமாகறோம், தனிப்பட்ட முறையில் எப்படி வேணா இருக்கலாம்னா உன் மனசாட்சி ஒரு நாள் உன்னையே கொல்லும். அதுக்கு நாம் இடம் தரவே கூடாது. எப்போ ஒடுக்கம்ன்றது வேணும். குரு இப்படி தான் சொன்னாருன்னா அந்த சொல்படி நிற்கிறதுக்கான முயற்சியை செய்யணும். எல்லாராலும் நிற்க முடியாது, ஆனால் முயற்சியால் எல்லாராலையும் பண்ண முடியும். நீங்கள் செஞ்ச உழைப்புக்கான கூலியை இறைவன் கொடுப்பான். முயற்சியை மட்டும் கைவிடாமல் இருங்க. ஏன்னா இது சோதனையான காலம், எல்லாராலையும் ஒழுக்கமாக வாழ முடியாது. ஆனால் போராட்டம் நிச்சயம். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நம்மளால் எல்லாராலையும் ஜெயிக்க முடியும். குரு சொன்ன அந்த இன்பத்தை நம்ம எல்லாராலையும் அனுபவிக்கவும் முடியும். இது சத்தியம். சரிங்களா? அது நிற்கிறவங்களுக்கு உதவும், மற்றவங்கள விட்டுடுவோம். சரிங்களா? சந்தோஷம். நான் எழுதின்னு வந்தேன். சரிங்க. நான் இப்போ கரெக்டாக பாடம் பண்ணுறேன், நான் கரெக்டாக தான் போயின்னு இருக்கேன்னு
நானே தெரிஞ்சுக்க முடியுமா? ஏன்னா அப்பப்போ உங்களை தொந்தரவு பண்ண முடியாது. நான் கரெக்டாக இந்த வழி நான் கரெக்டாக போகிறேன். எப்படி நம்ம ஒரு கடையில் கலங்கரை விளக்கம் தெரியுதோ அது மாதிரி நான் கரெக்டாக தான் பாடம் பண்ணுறேன் அப்படின்னு நான் எப்படி நான் தெரிஞ்சுப்பேன்? ஆமாம் ஆமாம், குட்டி போட்டுறேன் பீச்சில். முன்னெல்லாம் என்ன வேணால் பீச்சில் குட்டி போட்டுட்டு மண்ணை தோண்டி மூடிட்டு கடலுக்கு போயிடும். ஏன்னா இப்போ எல்லா இடமும் இருட்டாக இருக்கும். கடலில் அந்த சந்திரனோட ஒளியப்பட்டு அந்த தண்ணி அதை பிரதிபலிக்கும். ஓ, அதுதான் நமக்கு போகிற இடம் அப்படின்னு கரெக்டாக போய் சேர்ந்துடும். ஆனால் இப்போ ஆமெல்லாம் அப்படி போகிறதே இல்லை, ஊருக்குள்ளே வருது. காரணம்னா எங்கே பார்த்தாலும் ஜெகஜோதியாக லைட் எரியுது. அப்போ அதோட பாதையே தடுமாறிடுது. சரிங்களா? அந்த மாதிரி குரு வந்து முதல்ல பாடம் கொடுத்து இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னுவார், நம்மளும் போயினே இருப்போம். ஆனால் இந்த மனம் வந்து அதை விட பெரிய விஷயம்லாம் பண்ணிவிடும். அதை பார்க்காதரா, இதை பாரு சந்தோஷமாக இருக்குதுமா. நமக்கு தெரியாது அது சரியா தவறான்னு, நமக்கு தெரியாது. அப்போ நம்மளை எப்போவுமே நம்ம போகிற வழி சரியா தவறான்னு ஒருத்தர்கிட்ட கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கணும். எப்போ எது வரைக்கும் தெரிஞ்சுக்கணும்? அந்த நாள் வர வரைக்கும் தெரிஞ்சுருக்கணும். ஏன்னா இங்கே எதுக்குமே கேரண்டி கிடையாது. மேலெல்லாம் போயிட்டோம் ஒன்றும் ஆகாதுன்னு நினைக்கூட, மேலேருந்து வந்தால் அதை விட பெரிய அடி விடும். அதனால் எப்போவுமே ஒருத்தரோட நம்ம அறிவுரையை கேட்டுக்கினே இருக்கணும். சாமி இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன், நான் போகிற வழி கரெக்டாக இல்லை, சரியில்லைன்னு சொன்னால் நான் திருத்திக்கிறேன் அப்படின்னு அந்த பக்குவத்தோடு கேட்டு அதை தெரிஞ்சு அன்றைக்கே திருத்திக்கணும். இப்போ நாம் வாரம் கிளாஸ் எடுக்கிறோம். எதுக்காக எடுக்கிறோம்? எல்லாராலையும் ஒரே நாளில் நம்மளால் எல்லாரையும் பார்க்கவே முடியல. அப்போ வாரத்தில் ஒரு நாள் லீவு கிடைக்குது, அந்த நாளாச்சும் வந்து அதில் கலந்து அவங்க சந்தேகங்கள்லாம் தீர்த்துக்கினாங்கன்னா அதை விட வேறு விஷயம் இல்லை. அப்போது சந்தேகம் தெளிதல் ஒரு நாளில் முடியிற விஷயம் இல்லை, இது வாழ்நாள் ஃபுல்லாக போக வேண்டிய விஷயங்கள். ஏன்னா மனம்ன்றத ஒரு பெரிய மாயை, அது நம்மளை எப்போ வேணால் கவுத்து விட்டுரும். அதுலேருந்து நம்ம வெளிப்படணும்னா எப்போயுமே ஒருத்தரோட அட்வைஸ் நமக்கு தேவை. அவர் யாருன்னா குரு. அதை நான் தெரிஞ்சுக்கணும்னா, ஏன்னா நான் இப்போ கரெக்டாக போகிறேன் அப்படின்றது எனக்கு எப்படி தெரியும்? அது என்னோட அதை தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன் சாமி, இந்த பாடம் வாங்கியிருக்கேன், இப்படி பண்ணுறேன், இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு நீங்கள் அவர்கிட்ட சொல்லும்போது அது சரியா தவறா, நீங்கள் போகலாமா இல்லை போக வேணாமான்னு அவர் சொல்லுவார். அப்போ நம்ம கைட் பண்ணுறதுக்கான யாருக்கு இருக்குதுன்னா குருவுக்கு இருக்குது. அப்போ தொடர்ந்து அவர் கூட நம்ம அந்த உரையாடல்ன்றது வேணும். சரியா? நேராக பார்க்க முடியாமல் போகலாம், ஒரு ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம், சாமி இந்த மாதிரி இருக்குது கரெக்டாக தப்பா அப்படின்னா அவங்க சொல்லிட்டு போகிறாங்க, சொன்னாங்கன்னா முடிஞ்சு போச்சு, நம்ம போகிற வழியை சரி பண்ணின்னு போயின்னு இருக்கலாம். இன்னொரு ஒரு கொஸ்டின், ஏன் இது என் வேலை சம்மந்தப்பட்டதுன்னா, இந்த வெள்ளிக்கிழமைல கீரை சாப்பிடக்கூடாது, செவ்வாய்க்கிழமை வீட்டில் கீரை செய்யக்கூடாதுன்றாங்களே, கீரை சாப்பிடக்கூடாது நல்ல நாளில், இதோட இது என்ன? அந்த காலத்தில் வந்து சட்டியில் கடைஞ்சாங்க, இப்போ 4 கிழமைல உடஞ்சிரும்ன்ற ரீசனுக்காக சொன்னாங்களான்னு தெரியல. 4 கிழமைல கீரை சாப்பிடக்கூடாதுன்றாங்களே, கீரை தப்பு பண்ணுச்சா? அது என்ன பண்ணுச்சு? வடை பாயசோடு சாப்பிட்லான்னு இருப்பாங்க. நீங்கள் பாருங்க, கீரை கருணக்கிழங்கு கீரை வாழைக்கானு வறுத்து வச்சிங்கன்னா அது பிடிக்குமா? ஒரு 4 கிழமைன்னா 4 வந்து போகுது, அப்படியே பட்ட 4 சாமி செவ்வாய்க்கிழமை வரும், வெள்ளிக்கிழமை வரும். இவங்க சாம்பார் வைக்கிறது அந்த நாளை காமிச்சு தான் சாம்பார் வைக்கிறது, மற்ற நாளில் வைக்க முடியாது. எல்லா நாளும் சாம்பார் வச்சிட முடியுமா? வேலை ஜாஸ்தி. எல்லா நாளும் வடை பாயசம் சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. அப்போ ஒரு 4 கிழமை வந்தால் சில விஷயங்களை அன்றைக்கி மட்டும்தான் அதை செய்ய முடியும். வருஷம் ஃபுல்லாக நம்மளால் வடை பாயசம்லாம் செய்ய முடியாது. அந்த நாளை கீரை சமைச்சிட போகிறேன்னு பயந்துக்கின்னு இந்த மாதிரிலாம் சொல்லி வச்சிட்டாங்க. இதெல்லாம் சொல்லன்னு வச்சுக்க, அன்றைக்கும் கீரை போட்டு உன்னை மாடு மாதிரி ஆக்கிட்டு இருப்பாங்க, எப்போவுமே பச்சை பசையிலும் சாப்பிட வச்சுட்டு இருப்பாங்க. சரிங்களா? அதனால் சில விஷயங்கள் மனுஷனுக்கு தேவை. அது தேவைன்னா சில விஷயங்களை வேணான்னு சொல்லணும். ஆனால் நேராக சொன்னால் கேட்க மாட்டான். அதனால் 4 கிழமை மேலே போட்டாங்க. ஆமாம், கீரை எப்போ இறைவனுக்கு படைக்க முடியுமா? எப்போனா படைச்சிங்களா? சரி, படைச்ச நாளுன்னு ஒன்று இருந்தால் என்ன போட்டு படைச்சிப்பீங்க? என்ன வடை பாயசம் தான் செய்வாங்க. ஏன் கீரை போட வேண்டியதானே? இதெல்லாம் ஒரு ரீசன் பொழப்ப கெடுக்குறாங்களே, அதனால கேக்குறேன். உங்க வாயில வாய் ருசி வாங்குங்க, வாய் ருசி. அன்னைக்காவது இப்படி சொன்னாவாச்சு, அன்னைக்கு கீரைலாம் போடாமல் சிம்பிளாக முடிக்காமல் ஒரு வடை ஒரு பாயாசம்னு வாய்க்கு ருசியாக சமைச்சு போட மாட்டாங்களான்னு ஏக்கத்தில் அது ஒரு அமைப்பாகவே வச்சுட்டாங்க. அதே ஞாயிற்றுக்கிழமைல ஒரு நான்வெஜ் சாப்பிடலன்னா மறுநாள் புதன்கிழமை செஞ்சே ஆகணும். அதுவும் 4 கிழமை தான். அந்த நாளில் கீரை போட்டால் அவள் தான் கண்ணெல்லாம் வெளியே வந்துடும், ஓன்னு அழுவாங்க. அப்புறம் கிடைக்கிறதே ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள், அன்றைக்கி கூட கீரை போட்டேன்றாங்க. இதுதாம்மா 4 கிழமை. வாய் ருசி, வாய் ருசிக்காக பழக்க வழக்கம்லாம் வச்சிட்டாங்க. அதெல்லாம் நம்ம எதுவும் எடுத்துக்க வேண்டாம். நமக்கு எல்லா நாளும் கீரை தான், எல்லா நாளும் சாம்பார் தான், அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். நான் இந்த பாடம் பண்ணி உணர்ந்ததை சொல்கிறேன். ஒரு பக்குவம் தெரிஞ்சிருக்கு, எது மேலேயும் ஒரு ஆசை இல்லை. இப்போ என்கிட்ட ஒரு 50 ரூபாய் தரணும்னா அவங்க எனக்கு தரணும் நல்லாவே தெரியும், என்னை ஏமாத்துறாங்க.
இப்போ எல்லாம் நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் சாப்பிட்ற பொருள் தான் கொடுத்தேன், நீ என்னை ஏமாத்தினா ஏமாத்திட்டு பாதி எனக்கு புண்ணியம் தான் அப்படின்ற ஒரு பக்குவம் வந்துருச்சு. கீழே அன்னைக்கு சாமி 50 ரூபா கிடச்சி நான் எடுக்கவே இல்லை. எனக்கு வேணாம், அது யார் உழைச்ச பணமோ. இந்த பணத்து மேலேயும் பொருள் மேலேயும் ஆசைப்படாத ஒரே வழியில் வரணும்னா இந்த பாதை மட்டும்தான். இது எனக்கு 60 வயசு 70 வயசு, ஏன்னா அன்றைக்கி எனக்கு அனுபவிக்க முடியாது. அப்போ வர பக்குவம் இந்த 40 வயசில் எனக்கு வந்திருக்கு. இதை எங்கள் சொந்தக்காரங்களே சொல்லுவாங்க, இந்த வயசில் நீ எதுக்கு போன, இந்த வயசில் உனக்கு தேவையா இதெல்லாம், உனக்கு எல்லாம் சரியில்லைன்னு தான் நீ போன, உனக்கு நல்லா இருந்தால் நீ போயிருப்பியா, சரி அதுக்காக நான் போகிறேன், கெட்ட வழியில் போவாத, வீண் கதையை பேசாமல். இப்போ என்ன வேலையை முடிக்கிறேன்னா, பசங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்கிறேன்னா பாடம் கரெக்டாக உட்காந்துருவேன். வெளியில் பேசுகிறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது, வேலை உண்டு நம்ம பாடம் உண்டுன்னே போகிறேன். எனக்கு இந்த அருளை கொடுத்தது எப்படி பட்டினத்தாருக்கு அவங்க பையனும் மருதவாளனும், எனக்கு என் பையன் தருண், அவன் கரெக்டாக இருந்தானா இந்த வழியில் நான் வந்திருக்க மாட்டேன். ஒரு இடத்துல நானும் மருவத்தூருக்கு மாலை போட்டு 7-8 வருஷம் போனவ தான். விடாத கோயில் எதுவும் என் குழந்தைக்கு பிரச்சனை சரி பண்ண முடியாது, எந்த தெய்வமும் பார்க்காது, என் குழந்தைய நான் தான் சரி பண்ணணும்னு ஒரு நிலை வந்தது. அது ஒரு அளவுக்கு நான் கொண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் மனசு ஏதோ வெறுமை தட்டுச்சு. இவன் தான் போகலான்னு கூட்டின்னு வந்தான். எங்கே வந்தாலும் ஓடி நிற்கிற பையன் இந்த கோயிலுக்கு வந்தால் மட்டும் ஃப்ளைட் மோடில் போட்ட மாதிரி உக்காந்தத்துல உட்காந்துருப்பான். நீங்களே பாருங்கள், அவனுக்கு ஹைப்பர் இருக்குது, ஓடிட்டே இருப்பான், ஃப்ளைட் மோடில் இருப்பான். மணி நேரம் தூங்கினு தான் இப்போ எந்திரிச்சு உட்காந்துருக்கான். அது என்ன மாயமோ தெரியல. இன்னும் இந்த பயணம் எனக்கு தொடரணும். நான் இந்த பாடத்தை அவர் ஐயா சொல்லியிருக்காரு, எனக்கு நல்ல சீதம் கிடைக்கல, நான் அந்த பேரை அவர் காட்சியாக நான் கடவுளை பார்க்குறனோ இல்லையோ, நான் பாடம் பண்ணும் போது அவர் எனக்கு காட்சி கொடுத்து என்னை ஆசீர்வாதம் பண்ணணும். இதே ஒன்று தான் லட்சியமாக நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் வாங்கிறது ஒரு பாடம் தாங்க ஐயா, 4 மாதம் தான் ஆகுது, ரொம்பலாம் இல்லை. ரொம்ப பேசிட்டேன்னா நல்லா சிறப்பாக பண்ணுங்கம்மா, சிறப்பாக பண்ணுங்க. ஆத்மா வணக்கம்.